என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாயரிஷி அஸ்ட்ரோ உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த மாயரிஷி அஸ்ட்ரோ அகாடமி இப்போது கேபி பிரசன்ன ஆருட வகுப்பு துவங்குகிறோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை 15/12/2024 அன்று இரவு 7 மணிக்கு வகுப்பு தொடங்குது. இந்த அடிப்படையான வகுப்பு, இந்த பிரசன்னத்தினுடைய அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இதற்கான கட்டணம், குறைந்த கட்டணம் 3000 ரூபா வச்சுருக்கோம். இந்த கட்டணத்தை கட்டிட்டு இந்த வகுப்பில் சேர்ந்து நீங்கள் பயனடையலாம். இது கிருஷ்ணமூர்த்தி கேபி சிஸ்டத்தின் உருவாக்கின கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் எப்படி பொதிச்சார், அவர் இதை வச்சு எப்படி பேரும்புகழ் அடைஞ்சார், இதுதான் அவரை ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு வந்த ஜோதிடமே இந்த கேபி பிரசனம் தான். அதனால் அந்த கேபி பிரசனத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம், அடிப்படையான விஷயங்கள் என்ன தெரியணும், சும்மா ராசி மண்டலம், கிரக மண்டலம், நட்சத்திர மண்டலம், இந்த 3 விஷயங்களும் அவங்களுக்கு தெரியணும். 12 ராசிகள் பற்றிய விஷயங்கள் தெரியணும், 9 கிரகங்கள் பற்றி தெரியணும், 27 நட்சத்திரங்களை தெரியணும். அதுக்கு மேலே நம்ம இதை ஒரு 12 நாள் வகுப்பாக பிரித்து தெளிவாக இரவு 7 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் வகுப்பு 1.5 மணி நேரம் நடக்கும். இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே பிரசன்னம், அதாவது ஒருத்தருக்கு ஜாதகமே இல்லை, அவர் கவலைப்பட வேண்டியதில்லை. தனக்கு என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுங்கிறத போட்டு பார்த்துக்கலாம். அப்படி கேட்குறவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். அதற்கு தேவையான விஷயங்கள் இந்த 3 தான். ராசியை பற்றி தெரிஞ்சுருக்கணும், கிரகத்தை பற்றி தெரிஞ்சுருக்கணும், நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நட்சத்திரத்தினுடைய உட்பிரிவுகளையும் நட்சத்திரத்தினுடைய தன்மைகளையும் பற்றி சொல்கிறது தான் அந்த பிரசன்ன மார்க்கம். பிரசன்னம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு முன்னாடி ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு மனசில் ஒரு கேள்வி கேட்கணும், அது செய்யலாமா வேணாமா அப்படின்னு. அந்த நேரத்துக்கு ஒரு பிரசன்னம், அந்த நேரத்துக்கு ஒரு லக்னம் உதயமாகுது. அந்த லக்னம்தான் இவருடைய மனதில் உள்ள அந்த கருத்துக்களையும், இவர் என்ன கேட்க போகிறாரோ அந்த கேட்கக்கூடிய கேள்விக்குள்ள பதிலையும் அந்த லக்னம் வச்சுருக்கு. லக்னம் காட்டி கொடுத்துரும். ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது சந்திரன் சொல்லும். அது நடக்கக்கூடிய, இப்போ ஒருத்தர் கேட்குறா, அது நடக்குமா நடக்காதா, அப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டேன்னா அது எப்போ நடக்கும், எந்த மாதிரி நடக்கும், நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி வைக்கிறோம். அப்போ நம்ம இதில் என்ன படிக்க போகிறோம், ராசி அப்படின்னா என்ன, ராசியில் உள்ள அனைத்து விஷயங்களையும் படிக்க போகிறோம். ராசிங்கிற 12 கட்டத்துக்குள்ளே, 12 சட்டத்துக்குள்ளே, 12 வீட்டுக்குள்ளே 12 ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த 12 பாக்ஸுக்குள்ளே என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கியிருக்காங்க, அந்த அனைத்து விஷயங்களும் நம்ம படிக்க போகிறோம். அப்போ இது ஆண் ராசியா பெண் ராசியா, இது எப்படி தத்துவம் இருக்குது, நிலத்தத்துவமா நீர் தத்துவமா சரமா ஸ்திரமா, இதெல்லாம் என்ன பலன்னு தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் ஒரு பிரச்சனை கேட்க வர்றாரு அப்படின்னா, அவர் உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக அந்த கேள்வி கேட்குறாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த பிரச்சனை காட்டி கொடுத்துரும். ஏனோ தோணான்னு கேட்குறாரா இல்லைங்கிறது இந்த பிரச்சனை சொல்லுது. பிரசன்னம்ங்கிறது உங்களுக்கு மந்திர சக்தி வாய்ந்தது, ஒரு மந்திர கோள் வாங்கி ஒரு குறி சொல்கிறது மாதிரி. நம்ம என்ன அவங்க மனசில் இருக்கிறது, என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவாகவே காட்டியிருக்கு. அதற்கான வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கிரகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறோம். நட்சத்திரத்தை வைத்து தான் நம்ம அனைத்து விஷயங்களை பிரித்து எடுக்கிறோம். அதனால் அன்பார்ந்த ஜோதிட சொந்தங்களே, உங்களுக்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு இந்த வகுப்பில் சேரணும் அப்படின்னா 97 86 420 325 நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சு நாளைய வகுப்புக்கு நீங்கள் வாங்க. இன்றைக்கி குரூப் சேர்த்துட்ருக்கோம். பிரசன்ன கிளாஸ், கேபி பிரசன்ன கிளாஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்குள்ளே இன்றைக்கி நீங்கள் வந்தீங்கன்னா சேர்த்துக்கலாம், நாளைக்கு வந்தாலும் சேர்த்துக்கலாம். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்போ வர்றான் ஒருத்தர் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வர்றான், நான் எவ்வளோ மார்க் வாங்குவேன், எத்தனை சதவீதம் வாங்குவேன் அப்படின்னு எழுதிடலாம். அன்றாட நடக்கக்கூடிய சம்பவங்களை எப்படி கணக்கு பண்ணுறது, அன்றாட சம்பவங்களை எப்படி சொல்கிறது, ரொட்டீன் ஒர்க்காக இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் எப்படி இந்த ஜாதகத்தில் பார்க்குறது, ஆர்வட ஜாதகத்தில் பார்க்குறது,
ஆருட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம தெளிவாக விளக்கிருப்போம். ஒரு எதிர்பார்க்குற நபர் வருவாரா வரமாட்டாரா, வந்தாருன்னா எந்த நேரத்துக்கு வருவார், எந்த கால நேரத்துக்கு வருவாருன்னு நம்ம எழுதி வச்சுக்கிட்டு பார்க்கலாம். அது மாதிரி ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு, கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு நபர் காணாமல் போயிட்டார், கிடைக்குமா கிடைக்காதா, அந்த நபர் எங்கே போயிருப்பார், எவ்வளோ தூரத்துக்கு போயிருப்பார் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் இந்த பிரசன்னம் காட்டி கொடுத்துரும். பிரசன்னத்துக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் அன்பார்ந்த ஜோதிட சொந்தங்களை, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வகுப்புக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிரசன்ன ஆரூடம். இந்த கேபி பிரசன்னத்தினுடைய தலையாயுது என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளே வாங்களே நிறைய படிச்சுக்கலாம். நம்ம இதை அடிப்படையில்னு சொல்லி தரப்போகிறோம். உபநட்சத்திரம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, உபநட்சத்திரம் எப்படி பிடிச்சிருக்காங்க, 12 ராசி கட்டம் ஒரு பாக்ஸு எப்படி இயங்க போகுது, அந்த கிரகங்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் இந்த பிரசனத்திற்கு வாங்க படிங்க, நல்ல பயனை பெறுங்கள் அப்படின்னு உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க, வருகை தாருங்கள். மாயரிஷி அஸ்ட்ரோவும் சுக்கிரன் பயிற்சி பள்ளியும் ஜோதிட பயிற்சி பள்ளியும் இணைந்து நடத்துது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வணக்கம். அதனால் இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு.